இறங்கி வாடி, வாடி இறங்கி. ஏடி தயங்குற? நம்ம கௌரவத்துக்கும் கண்ணியத்துக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படிகளுக்கு கீழே நிக்கிற ஒரு கேவலமான பையன் மேல ஆசைப்பட்ட நீ இந்த சாதாரண படி இறங்கி வர ஏண்டி இவ்வளவு தயங்குற? வாடி கீழே. ஏய், நீ வரியா நான் வரட்டுமா? என்ன சொன்ன உங்ககிட்ட? அங்கேயே நீ போமா. அடி பாவி, பரம்பரை பணக்காரி வயிற்றுல பிறந்த உனக்காடி இந்த பாழா போற புத்தி. கனவுலையும் நினைவிலையும் கௌரவத்தையே நினைச்சு நினைச்சு செத்துக்கிட்டு இருக்கிற என் பால் குடிச்ச உனக்காடி இந்த கேவலமான புத்தி. ஏய், ஐயோ, நினைச்சாலே உடம்பெல்லாம் பத்தி எறிந்தே. ஏடி, நம்ம ஆபீஸ்ல எத்தனை மேனேஜருங்க, எத்தனை இன்ஜினியருங்க இருக்காங்க. கருமம், ஒரு வாட்ச்மேன் மகன் தானே அவன் கண்ணில் பட்டான். நீ தங்கம் இல்லை, அம்மா சொன்னா கேட்பேன். விட்டுடு, என்ன மன்னிச்சுடம்மா. மன்னிச்சுட்டேம்மா. நான் மன்னிக்காம உன்னை யார் மன்னிப்பாங்க? மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், நீயும் மறந்து. அம்மா, என்னடி? அது முடியாதம்மா. அப்படின்னா அவனை தான் கட்டிக்க போறியா? வாங்க. அடியே, உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? ஐயோ, நினைச்சா என் நெஞ்சு அடங்கிடும் போல இருக்கே. என்னம்மா அது? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த பொண்ணு எங்கேயோ போய் கெட்டு போயிட்டா போல இருக்கு. அதை மூடி மறைக்க அந்த வாட்ச்மேன் மகனுக்கு கட்டி வச்சுட்டாங்கன்னு கூசாம சொல்லுவாங்களே, இந்த உலகம் அதை நம்பிடுமே. என்னடி நிக்கிற? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கம்மா. அந்த களங்கத்தை சுமந்துக்க போறியா? இப்ப என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் பொறுத்து வச்சுக்கோமே. செஞ்சுதானே எல்லாரும் ஏதேதோ பேசுவாங்க. ஆமா, நீ எத்தனை வருஷம் பொறுத்திருக்க சொன்னாலும் பொறுத்திருக்கேம்மா. நீ இந்த ஜென்மம் பூரா பொறுத்திருந்தாலும் சரி, நான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். உன் மனசை மாத்திக்கோ. முடியாதம்மா. முடியாதா? முடியாது. என் முகத்தை பார்த்து சொல்லுடி. முடியாது. முடியாது. ஐயோ சாந்தி, எனக்கு மேல கோபம் கூட வரலையே. இப்பதானடி பேப்பர்ல வந்துச்சு. என்னமா அது? ஒரு ஏழை பையன் ஒரு பணக்கார பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கூட்டிக்கிட்டு போய் அவன் நகை எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டான்னு பேப்பர்ல வந்துச்சேடி. நான் கூட படிச்சு உனக்கு சொன்னேடி. அம்மா, இந்த ஏழை என்ன பண்ணுவார் தெரியுமா? என்னடி பண்ணுவா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா தன்னை அழிச்சுக்கிட்டு என்னை காப்பாத்திடுவாரம்மா. அவ்வளவு தூரத்துக்கு உன் மனசை மாத்தி விட்டானா? ஐயோ, இனி நான் என்ன பண்ணுவேன்? வாழ வழி இல்லாத வறுமை கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஏழை சண்டான உன் மனசை மாத்தி விட்டாண்டி. அம்மா, பட்ட பகல்ல கொள்ள அடிக்கிறவன், பழிகார கும்பல சேர்ந்தவன், பரம ஏழை படுவாய் உன்னை பக்குவப்படுத்தி விட்டாண்டி. அம்மா, உழந்த கழுத்தை நெரிக்கிற கொலகார கும்பல சேர்ந்த கொடியவன் உன் அறிவையே சிதற அடிச்சுட்டாண்டி. அம்மா, என்ன சொல்ற? என்னம்மா சொல்ற நீ? ஏம்மா, நீ பரம்பரை பணக்காரியாச்சு. நீ எந்த ஏழை குடிசுக்குள்ள போயிருக்கு? எத்தனை ஏழை மக்களோட நீ பழகி பார்த்திருக்க? அவங்கள பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசுற? மாதர் சங்கத்துக்கும் தின்னது சரிக்காம பொழுது போக்குறதுக்கு வர்ற பணக்காரிகள் முகத்தை பார்த்து பார்த்து மரத்து போன உன் கண்கள் எந்த ஏழை முகத்தை அம்மா ஏறெடுத்து பார்த்திருக்கு? என்னடி 3 மணி நேரம் மேடை ஏறி மூச்சு விடாம பிரசங்கம் பண்ற எனக்கு முன்னால இப்ப நீ பிரசங்கம் பண்றியா? நீ பண்ணலாம் பிரசங்கம், நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்னடி உண்மை? இப்ப கேவலமா பேசினி அந்த ஏழை மகனுக்கு எனக்கு ஏற்பட்ட முதல் சந்திப்பாவது எப்படின்னு உனக்கு தெரியுமா? இந்த பணக்கார பார்த்து அவர் பல்ல இழுக்கலம்மா. இது நம்ம பண்புக்கு ஒத்துவருமான்னு கேட்டு என்னை பரிதாபமா பார்த்தாரு. பார்த்திருப்பாண்டி, பரிதாபமா பார்த்துதானே படிப்படியா மயக்க கொண்டு வரணும். அம்மா, என்ன பார்த்து அவர் சிரிக்கலம்மா, அவரை பார்த்து நான் தான் சிரிச்சேன். என் பின்னால அவர் ஓடி வரலம்மா, அவர் பின்னால நான் தான் ஓடினேன். என்னை மயக்கியவர் அவரல்லம்மா, மயங்கியவள் நான் தான். நான் மணக்க போறதும் அவரைத்தான். சாந்தி, நீ அவனை மணந்தா என் பணத்தை மிதிச்சுட்டு தாண்டி நீ மணமேடைக்கு போகணும். அம்மா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்தா நீ கட்டி அழுகிறிய பணம், அந்த பணத்தை போட்டு மிதிச்சிட்டு மணமேடைக்கு போவேனே தவிர உன் பணத்தை மிதிப்பேன்னு நீ கனவுல கூட நினைக்க வேண்டாம். ஐயோ முடிவா, என்னடி சொல்ற? சொன்னேனே, அவரைத்தான் மணப்பேன். முடியாதுன்னு நான் சொல்றேன். அந்த வார்த்தையை நீ சொல்லிட்டா எப்படி? வேற யாரை சொல்லணும்?
சொல்லடி, வேற யார் சொல்லணும்? உங்க அப்பா சொன்னா கேப்பியா? உங்க அண்ணா சொன்னா கேப்பியா? வேற யார் சொன்னா கேப்படி? அவர் சொல்லணும். அவருன்னா எவருடி? நான் உன்னை மணக்க முடியாதுங்கிற வார்த்தை என் உள்ளத்திலே கோயில் கொண்டிருப்பவர் சொல்லட்டும். அவன் சொன்னா விட்டுடுறியா? விட்டுடுறேன். சத்தியமா விட்டுடுறியா? விட்டுடுறேம்மா. அடி மூளை கெட்டவளே, இந்த வார்த்தையை முன்னாலேயே சொல்லிருந்தா இதுக்குள்ள 300 தடவை சொல்ல வச்சிருப்பேனேடி. தேவையில்லம்மா, ஒரு தடவை சொல்ல வைப்பேன். இப்ப சொல்ல வை. ஐயோ, என்னங்க உங்களுக்கு தெரியல? என்னது? ஐயோ, அந்த கூட்டம் அங்க வரும்போதே இங்க தரித்திர நாத்த அடிக்குதுங்களே. என்னங்க இவங்க கூடயா நமக்கு சம்பந்தம்? ஏய், இதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்ல? அவன் வந்துட்டான், என்னமோ சாதிக்கிறேன்னு சொன்னியே, முதல்ல சாதிக்கிற வழிய பாருப்பா. இப்ப சாதிச்சு காட்டுறனுங்க. அந்த கும்பல குண்டோட தள்ளிட்டு வந்துட்டேன். அதான் பார்த்தனடா. பாருக்கா, நாம எதுக்காக கூப்பிட்டோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும்னு அந்த பையன் எங்கிட்டயும் எவ்வளவு திமிரா சொல்றான் தெரியுமாக்கா? ஆஹா, சொல்லட்டும். இந்த பாரு, நான் போய் அவங்களோட பேசிட்டு இருக்கேன். என் ரூம்குள்ள கார்டேஜ்ல 2 பை வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு நீ எங்க வா. சரிக்கா. என்ன வாட்ச்மேன், அப்படி வா. நீ இப்படி இருமிக்கிட்டு இருக்க, உன் புள்ள செஞ்ச காரியத்தை கேட்டியா? ஏதோ கொஞ்சம் கேட்டேனுங்க. இவன் செய்திருக்கிற பயங்கரமான குத்தங்களுக்கு நான் உங்களை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. உட்கார்ந்த இடத்துல இருந்து போலீஸுக்கு இவன் மேல டெலிபோன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணினா அம்மா, என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நான் உன்னோட பேச தயாரா இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னது என்ன பத்தி தான். அது என்னன்னு கேட்க வேண்டிய அக்கறை எனக்கு தான் உண்டு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் உண்டு. தேவலையே, நீ இவ்வளவு பேச வேணும் நான் எதிர்பார்க்கலப்பா. நீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறேன். என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. என் பொண்ணை மயக்கினே, அவளை ஏமாத்தினே, அவ போட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் நெக்லஸ் அபகரிச்சிருக்கேன். பேசாம இருங்க. ஏமா, இவ்வளவுதான் கம்ப்ளைண்டா? இன்னும் ஏதாவது இருக்கா? இருக்குப்பா, இருக்கு. ஒரு வழியா சொல்லி முடிச்சிருங்க. என் வாயால சொல்லக்கூடிய குத்தத்தையா நீ செய்திருக்கேன்? குற்றச்சாட்டுன்னு வரும்போது எதுவா இருந்தாலும் சொல்லித்தான் தீரணும். சொல்லுங்க. என் பொண்ணை தகாத செயலுக்கு உட்படுத்த பலாத்காரப்படுத்தி இருக்கிறேன். இந்த குத்தங்களுக்கு 8ல இருந்து 10 வருஷம் வரை ஜெயில் தண்டனைங்கிறது தெரியுமா உனக்கு? இத்தனையும் ருஜுப்படுத்தினா தானே? ருஜுப்படுத்தாம விட்டுருவோமா? யாரு சாட்சி? நான் பெத்த பொண்ணே சாட்சி.